ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு இப்படிலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தொக்கு பார்க்க போகிறோம். அதாவது கருணக்கிழங்கு, முருங்கைக்காய். வீட்டில் வந்து கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு இருந்தது, ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தது, ஒரு முருங்கைக்காய், இது காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, காய்கறி காலியாகிற ஸ்டேஜில் நம்ம வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா, அப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக இருக்கும்போது அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது கடாயில் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு கலந்தாச்சு. கலந்து தான் நான் வச்சுருப்பேன், அதை போட்டாச்சு. சாரி. இப்போ இதுலேயே வந்து 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது தெரிஞ்சாலும் இதை சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வதங்கினவங்க கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் இது வதங்கினதுக்கப்புறம் வச்சுருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அந்த தண்ணி பட்டு வெந்து வதங்கி விடும் தக்காளி. நல்லா தக்காளி வதங்கிச்சு. இப்போ வந்து டபுள் பீன்ஸ் கொஞ்சோண்டு இருந்தது, அதுவும் உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கும் இல்லையா பயிர், அது கூட வந்து முருங்கைக்காய், கொஞ்சம் காலிஃப்ளவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய், அப்புறம் கருணக்கிழங்கும் ஏற்கனவே சமைச்சிட்டு மிச்சம் இருந்தது. முருங்கைக்காய் மட்டும் நிறைய இருந்தது, அதனால் முருங்கைக்காய் நிறைய சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோம். ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கலரிட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிறது, அதனால் இதில் நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 3 தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் புளிப்பு கொஞ்சம் இருக்கும், அதுவும் நாட்டு தக்காளின்றதுனால. அதனால் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு. இப்போது இதை வந்து மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு எதுவும் செய்யலை, ரசம் வச்சுட்டு இது தான் வைக்க போகிறேன். அதெல்லாம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த தண்ணி கூட இல்லாமல் ஃபுல்லாக டைல்யூட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இன்னும் தொக்கு பதத்தில் கெட்டியாகிடும். கிழங்கு மட்டும் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு கருணக்கிழங்கு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.